எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் என் பேர் கபில். இது எங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். நம்ம ராமேஸ்வரம் ஓல்டு ட்ரிப்பு பார்க்காதவங்க பார்த்துருந்தாங்க. பாம்பன் பீச்சில் காசை வந்துருந்தோம். அது வீடியோ போட்டிருந்தேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ ராமேஸ்வரம் ரீச் ஆனாலும் எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறது? ராமேஸ்வரத்துலேருந்து வெளியே வந்தீங்கன்னாவே கவர்மெண்ட் பஸ்லாம் நிற்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறக்காண்டி 10 ரூபா தான் கேட்பாங்க. போய் கோயில் வாசல்லே இறக்கிட்டுருவாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா தீர்த்த கனல் இருக்குது. அங்கே குடிக்கிறவங்க போய் குளிச்சுட்டு வரலாம். இங்கே டோக்கன்ஸ் இருக்குது. அது மாத்திரமா காஸ்ட்யூமில் உங்கள் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வரலாம். அப்படி குளிக்க வேணால் சாமியை டேரெக்டாக பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா சவுட்டு கேட்டுன்னு சொல்லி ஒரு ஏரியா வரும். அங்கே உள்ள சாமியை பார்க்குறதுக்கு இருக்குது. ஃப்ரீ டான்ஸரும் இருக்குது, காசு கொடுத்து போகிறதும் இருக்குது. நாங்கள் காசு கொடுத்து போகிறதில் போனோம். அது 100 ரூபா 200 ரூபான்னு வெரைட்டியில் இருக்குது. உங்களுக்கு என்ன வெரைட்டியில் போகணுமோ போய்ட்டுங்க. அதேமாதிரி இந்த பையன் வந்து நான் உங்களுக்கு ராமம் போட்டு விடவா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு போட்டு போட்டிங்கன்னா பக்காவாக போட்டு முடிச்சுட்டேன். ராமம் இதுக்கு சம் அமௌண்ட் கேட்டியா? சரி என்ன போகிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே போயிருக்கோம். கோயிலுக்கு நாங்கள்லாம் நினச்சி ஃபோன் எதுவுமே அளவு கிடையாது. ஆனால் இப்போ எல்லாமே அளவு பண்ணுறாங்க போல். ஃபோனு பேக்கு எல்லாமே அளவு பண்ணுறாங்க. நாங்களும் உள்ளே போயிட்டு லைட்டாக வீடியோ மட்டும் எடுப்போம். சுற்றி எடுத்தோம். தரமாக இருந்துச்சு கோயில். அந்த காலத்து கோயில் கூட அந்த தூண் சொல்லுவாங்க பில்லர்ஸ், அந்த பில்லர்ஸ் வரிசையாக லைனாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் 100 ரூபா டைரக்ஷன் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் நிறையா பேர் பேசிட்டு அந்த சிவலிங்கம் மாதிரி நிறைய கோயில் நிறையா இருந்துச்சு. பார்த்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா தீர்த்தக்கடலில் இருந்து அக்னி தீர்த்தத்துலேருந்து தண்ணி பிடிச்சி அவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை நாங்கள் வாங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்படியே கோயிலை விட்டு வெளியே வந்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கோயிலை விட்டு வெளியே வரும்போது எந்த கேட் வெளியே நீங்கள் உள்ளே போனீங்க, எங்கே செப்பலை பார்க் பண்ணீங்க எல்லாமே நோட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வெளியே வந்து வேறு கேட்டில் தான் வருவீங்க. திரும்ப அந்த கேட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் போய் செப்பல்லாம் எடுக்கணும். அப்படியே எடுத்து நாங்கள் அடுத்தடுத்து எங்கெங்கே போகணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது.